ஜெயன் ஜோதிஷ் பத்ததி மாணவர்களுக்கு மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் தொடர்ந்து பல காலமாக பலன் கூறுகின்ற வகுப்புகளை நடத்தி கொண்டே இருக்கிறேன். முற்றிலும் புதிய விளக்கங்களுடன் இப்போது வர்க்க சக்கரம் குறித்த வகுப்பினை ஆரம்பிக்க இருக்கிறேன். அதிலே முதல் சக்கரம் என்னவென்றால் ராசி கட்டத்தை மட்டும் வைத்து பலன் கூறுவது எப்படி? அது டிவிஷன் 1. இந்த ராசி கட்டத்துல என்னவெல்லாம் இருக்கு? 9 கிரகம் இருக்கும், லக்னம்ங்கிற அமைப்பு. அந்தந்த கிரகங்களுடைய பாகைகள் அதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த ராசி கட்டத்தை வச்சு என்னவெல்லாம் பலன் சொல்லலாம், என்னவெல்லாம் டேட்டா நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்கள் ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, நீச்சமா இருக்கா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கிரகங்கள் திக்பலத்துல இருக்கா, நிஷ்பலத்துல இருக்கா. ஏன்னா திக்பலம்னு ஒரு அமைப்பு இருக்கு, மூலத்திரிகோணம்னு ஒரு அமைப்பு இருக்கு. கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருந்தா மூலத்திரிகோணம், இந்த இடத்துல இருந்தா திக்பலம், இந்தந்த இடத்துல இருந்தா நிஷ்பலம் அப்படின்லாம் இருக்கு. கிரகங்கள் பரிவர்த்தனை ஆனால் என்ன பலன் தெரிஞ்சுக்கலாம். பரிவர்த்தனை ஆகிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பலன்? கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருக்கா, 6, 8, 12 மறைஞ்சிருக்கா. 3வது இடம் கூட சில நேரங்களில் மறைவு ஸ்தானம் தான். கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் என்ன பலன், கோணத்தில் இருந்தால் என்ன பலன், இந்த பலன்களை எல்லாம் சொல்றோம். இவை நல்ல பலன்களா, கெட்ட பலன்களா? எனக்கு சுக்கிரன் உச்சமா இருக்கு, எனக்கு சனி உச்சமா இருக்கு, எனக்கு சூரியனே உச்சமா இருக்கு, இப்படி எல்லாம் நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்படி எதிர்பார்ப்புகள்ல இருக்கும் போது என்ன சம்பவிக்குது? சார் எனக்கு உச்சமா இருக்கு, ஆனா ஒரு பலன் நடக்கலையே சார், திசை வேற நடக்கு சார், இந்த புத்தி நடக்கு சார், ஆனா இந்த புத்தி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே எனக்கு நெகட்டிவாவே இருக்கு அப்படின்னு சொல்ற ஆட்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீச்சப்பட்ட கிரகம் திசை நடத்தும், மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிச்சுட்டு, மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான். ஆட்சி உச்ச நீச்சம் எதுவுமே இல்லாம கிரகங்கள் ஏதோ ஒரு வீட்டுல இருக்கும், ஏதோ ஒரு வீட்டுல இருக்கும். இந்திரா காந்தி ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் 2 பேரும் பகைவர்கள், பரிவர்த்தனை யோகத்துல இருப்பாங்க. அப்ப பகைவர்கள் தானே, ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் போய் உட்கார்ந்தா உருப்படியா வேலை செய்ய மாட்டாங்க தானே. ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பவரை, அதிகாரத்தை வாழ்க்கை முழுவதுமே கொடுத்துருச்சு. வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் அரசியல்ல அப்பெக்ஸ் பெரிய பவர்ல இருந்துட்டாங்க, பிரைம் மினிஸ்டர். அதனால கிரகங்கள் ஆட்சி உச்சமா இருக்கா, நீச்சமா இருக்கா, மூல திரிகோணத்துல இருக்கா, திக்பலத்துல இருக்கா, நிஷ்பலத்துல இருக்கா, மறைஞ்சு இருக்கா, எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கு. நீச்சமான கிரகங்களை எப்படி ராஜயோகத்தை செய்யுது, நிஷ்பலம் எப்படி ராஜயோகத்தை செய்யுது, பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் மிரட்டி இருக்காது. ஒரு சாதாரண ஆள் பெரிய ஆள் வந்துடும். ஒரு பெரிய ராஜ குடும்பத்துல பிறந்த ஆள் ராஜ குடும்பம் நான் சொல்றது அந்த காலத்து ராஜாக்கள் அந்த பாணியில் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வசதியான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு பெரிய பிசினஸ் மேன், அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்க, உங்க குடும்பத்துல எல்லாம் கூட இந்த குழந்தைகள் ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி உச்சமா இருக்கு, ஆட்சியா இருக்கு, திக்பலத்தோட இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஆனா இது வேறு மாதிரியான பலம். அதைத்தான் இப்போது இன்று படித்துக் கொள்ள போகிறது. இந்த வகுப்பு 25, 26, 27 3 தினங்கள், திங்கள், செவ்வாய், புதன், டிசம்பர் மாதம், இந்த மாச கடைசியில 2023 டிசம்பர் கடைசி வாரத்தில் 25, 26, 27 ஆகிய 3 தேதிகளில் வர்க்க சக்கரத்தின் முதல் வகுப்பான டிவிஷன் 1 ராசி கட்டத்தை மட்டும் வைத்து பலன் கூறுவது எப்படி? பக்காவா இருக்கும். கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. அதனுடைய அமைப்பை வச்சு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனுக்கும் மிஞ்சி ஒரு பவர் கிடையாது. சூரியனுக்கு முன்னும் பின்னும் என்ன கிரகம் இருக்கு, அதுக்கு ஒரு பலன் இருக்கு. சந்திரனுக்கு முன்னும் பின்னும் என்ன பலன், சந்திரன் கூட கிரகம் தான் என்ன பலன், சூரியன் கூட இருந்தா என்ன பலன்.
சுனபானுபா யோகம், பாசுபேசி யோகம், துர்கா யோகம், இப்படியெல்லாம் நிறைய யோகங்கள். பஞ்சமகாபுருஷ யோகம், சூரியன் கிரகங்கள் காம்பினேஷன், சூரியன் முதல் சேர்ந்தா புத ஆதித்ய யோகம், நிபுணத்துவ யோகம், ஒரு 10-30 யோகங்களுக்கு பலன் சொல்லும். நல்ல காம்பினேஷன்ஸ். சனி சந்திரன் சேர்ந்தா சச்ச யோகம். புனர்ப்பு யோகம்னு அது சொல்லுவோம். மீண்டும் திருமணம் நடக்கும். செவ்வாதோஷம், நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள வந்துடும். வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வைத்து நாம் பலன் சொல்லும் போது செவ்வாதோஷம் உள்பட எல்லாம் பரிவர்த்தனை யோகம், அதே மாதிரி எல்லா யோகங்களும் இதுக்குள்ள நிறைய விஷயங்களை பார்க்கணும். முதல் நாள் என்னவெல்லாம் யோகங்கள் இருக்கு, என்னெல்லாம் அவயோகங்கள் இருக்கு, என்னெல்லாம் சிக்கல் இருக்கு இந்த ஜாதகத்துல, கிரகங்களுடைய அமைப்பு, பார்வைக்கெல்லாம் கூட இதுல இடம் இருக்கு. D1 ரொம்ப அற்புதமான ஒரு படிப்பு. ராசி கட்டத்தை பார்த்த உடனே அவங்களால அதை விசுவலைஸ் பண்ண தெரியும். அதை எப்படி விசுவலைஸ் பண்ணுவது என்று உங்களுக்கு வழிகாட்டுவதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே ஜோதிடராக இருப்பவர்கள் இந்த வகுப்பை நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக, இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதன் மூலமாக இன்னும் கூடுதலான அனுபவத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே பல அனுபவங்கள் இருக்கும், இருந்தாலும் கூடுதலான அனுபவத்தை பெறுவீர்கள். ஒரு 20 ஆண்டுகளை செலவழிக்காமலேயே என்னுடைய அனுபவம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குல்ல. ஆக இது ஒரு நல்ல விஷயம். ஜோதிடத்தின் மீது ஆர்வமாக இருப்பவர்கள், பலன் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள், உங்க ஜாதகத்துல பக்கத்திலே வச்சுட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். உங்க ஜாதகத்துக்கு எப்படி பலன் எடுக்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எளிதாக தெரிந்து கொள்வீர்கள். நம்ம இதுல பொதுவா ஒரு ஜாதகத்துக்கு என்னென்ன ஆங்கிள் எல்லாம், கோணத்துல எல்லாம் பலன் சொல்லலாம் அப்படிங்கிறது முழுக்க இதுல கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த வகுப்புக்குரிய குரூப்ல உங்களுடைய நீங்க ரெஜிஸ்டர் பண்ற பட்சத்துல அந்த குரூப்ல இணைக்கப்படுவீங்க. நன்றி, வணக்கம்.